எஸ், ஐடி ஸ்டாக்ஸ் அரௌண்ட் ஒரு 5 to 10% கிராஷ் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் கேள்விப்பட்டிருப்பீங்க. நானுமே வந்து இன்ஃபோசிஸ் ஷேரை வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 இயர்ஸாக ஹோல்டு பண்ணி நேற்று ஈவினிங் ஸ்டேட்டஸ் படி பார்த்தீங்கன்னா ஒரு 10% லாஸில் இருக்கேன். ஓகே, ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாம் ஏன் இப்படி கிராஷ் ஆகுது அப்படின்ற ரீசன் பார்த்தீங்கன்னா there are multiple reasons. அதில் ஒரு ரீசன் வந்து ஆந்த்ரோபிக் அப்படின்ற கம்பெனி ரிலீஸ் பண்ணக்கூடிய ஒரு ஏஐ டூல் வந்து சாஃப்ட்வேர் சர்வீசஸ் கொடுக்கக்கூடிய கம்பெனிகள் பண்ணக்கூடிய வேலைகளை அந்த டூலை வச்சே பண்ணிடலான்ற ஒரு சூழ்நிலை இருக்குது. அதோட மார்க்கெட் ரிஃப்ளெக்ஷனாகவும் இது இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் பேசப்படுது. ஓகே, ஈவன் தோ ஒரு 10% ஒரு பர்டிகுலர் ஸ்டாக்ல ஒரு ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணி அது வந்து ஒரு -10% லாஸ்ல இருக்கு அப்படின்ற போதிலும் என்னோட ஓவரால் நெட் ப்ராஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரௌண்டு ஆவரேஜாக ஒரு 25 to 20% அப்படின்ற பொசிஷனில் இருந்துட்டு இருக்கு. ஹவ் ஐ அச்சீவ்டு திஸ், எப்படி அனலைஸ் பண்ணி எப்படி இன்வெஸ்ட் பண்ணால் இந்த மாதிரி ஒரு சேஃபரான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணலாம் அப்படிங்கிற விஷயங்களை ஐ எம் கோயிங் டு ஷேர் வித் யூ. டு நோ மோர் அபவுட் தீஸ் திங்ஸ், ப்ளீஸ் ஸ்டே டியூன்ட்.